இன்றைக்கி ஒரு ஹை ப்ரோட்டீன் லோ ஃபேட் சோயா சங்க்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க. இட் மேபி எனிதிங். நான் இன்றைக்கி ஒரு ஃபார்ச்சூன் பிராண்ட் எடுத்துக்கிறேன். இதில் போட்டிருக்கு ப்ரோட்டீன் வந்து 52 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி வெறும் 100 கிராம்ஸ் ஆஃப் சோயா சங்க்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக 100 கிராம்ஸ் ஆஃப் சோயா சங்க்ஸை மெஷர் பண்ணிவிட்டு சுட தண்ணியில் பாயில் பண்ண போகிறேன். நல்லா பாயில் ஆகட்டும் until you see its size getting bigger. 10 to 15 minutes ஆகும். அது வரைக்கும் நல்லா பாயில் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம சைடில் இன்றைக்கி நான் ஒரு ஆனியன் எடுத்துக்கிறேன். நான் எனக்கு மட்டும் தான் சமைக்க போகிறேன். ஆனியனில் நல்லா சாப் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு டொமேட்டோவை நல்லா சாப் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். பவுலில் போட்டு வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு வெஜிடபிள் யூஸ் பண்ண போகிறேன். தட் இஸ் கேப்சிகம். இந்த ரெசிப்பியில் நான் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறேன். வெறும் சோயா சங்க்ஸ் மட்டும் இல்லை. ஸோ கேப்சிகம் ஃபைனாக சாப் பண்ணி பவுலில் போட்டு வச்சுக்கலாம். சோயா சங்க்ஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இட் இஸ் பீன் 4 to 5 minutes நோ. இப்போது நம்ம அந்த சோயா சங்க்ஸு சைடில் வச்சிடலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டி நான் அந்த சோயா சங்க்ஸ் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சு எடுத்த தண்ணியை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அது லாஸ்ட்டாக நம்ம இந்த ரெசிப்பியில் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஆனியன்ஸை வதக்கிக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம். நல்லா கோல்டன் டெக்ஸ்சருக்கு அப்புறம் தான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அது முன்னாடி யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஸ்டேட்டில் நம்ம இப்போ டொமேட்டோவை போடுறோம். டொமேட்டோவை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போது அந்த கட் பண்ண கேப்சிகமும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த 3 ஆனியன், டொமேட்டோ அண்ட் கேப்சிகமும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். உப்பு, பெப்பர் அண்ட் கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா சாஃப்ட் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம வடிகட்டின சோயா சங்க்ஸை மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு அந்த மீதி இருக்க தண்ணியை கொஞ்சமாக இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு சீக்ரெட் டிப் சொல்கிறேன். இதில் உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் வேணும்னா சிக்கன் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. திஸ் இஸ் ஹை ப்ரோட்டீன் லோ ஃபேட் சோயா சங்க் ரெசிபி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே ஃபிட், ஸ்டே ஹெல்தி.